all, welcome to Anna Administrative Staff College AMTN Presence Group 4 உடைய மிஷன் I am possible தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து அளவியல் மென்சுரேஷன் 2D அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா 14th கிளாஸ்ல தான் இருக்கும். அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். சம்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன புது டைப். ஓகேங்களா? டாபிக் பாருங்க, அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு வயர் இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம இப்போ உருக்கி வேற ஷேப் வேற வடிவத்துக்கு மாற்ற போறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் வந்து இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஒரு வயர் இருக்குன்னு எடுத்துக்கலாங்களா? ஓகேங்களா? அதோடைய லென்த் எல்லுன்னு வச்சுக்கலாம். இப்போ இத வடிவம் மாத்துறாங்க, மெல்ட் பண்ணி உருக்கி ஒரு ஸ்கொயரா மாத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன நடக்குது, இந்த வயருடைய லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்தை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வளைச்சு சதுரமாக்கியிருக்காங்க. அப்போ இந்த வயருடைய லென்த் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சதுரத்துடைய பெரிமீட்டர் சுற்றளவுக்கு ஈக்குவல். புரியுதுங்களா? சுற்றளவுக்கு ஈக்குவல். அவ்வளவுதாங்க. இப்போ இதே வயரை வந்து வளைச்சு வட்டமாக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லென்த் எதுக்கு ஈக்குவல், இந்த வட்டத்துடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவுக்கு ஈக்குவல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பேசிக்கா வச்சுதான் இதுக்கப்புறம் வரப்போற சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம்குள்ள போயிடலாங்களா? என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் பொழுது அதனை அடைப்படும் பகுதியின் பரப்பு 484 சென்டிமீட்டர். அதே வெள்ளி கம்பியை வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு வெள்ளி கம்பி, ஒரு வயர் இருக்குங்க, அதை என்ன பண்றாங்க, வளைச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, சதுரம் ஸ்கொயரா மாத்துறாங்க. சரிங்களா? இப்போ அந்த ஸ்கொயருடைய அடைப்படும் பகுதியின் பரப்பு 484 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. இதனுடைய பரப்பு 484 ஸ்கொயர் மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த ஏரியா ஸ்கொயருடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதே வெள்ளி கம்பியை இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா வளைச்சி வட்டம் ஆக்குறாங்க. வட்டம் ஆக்குனதுக்கு அப்புறமா இதனுடைய டயமீட்டர் விட்டம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும், இப்படி ஒரு வயர் இருக்கு, அதனுடைய லென்த் எல்லு, இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதனுடைய சுற்றளவா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணும், இதனுடைய சுற்றளவு என்னன்னு தெரியும். அதே சுற்றளவு தானே இதுக்கும் இருக்கும், வளைச்சு இங்க வட்டமாக்கியிருக்காங்க அப்படின்னா அதே சுற்றளவு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ணணும், பெரிமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸ்கொயருக்கான சுற்றளவு ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க, 4a தானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க a கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது, a ஸ்கொயர். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 484 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணணும். பண்ணா நமக்கு இங்க a என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 484. ஸோ a 22 மீட்டர் அப்படின்னு கிடைச்சோம். ஸோ இப்போ பெரிமீட்டர் சொல்லுங்க, 4 × 22 88 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வட்டத்துடைய பெரிமீட்டரும் இந்த சதுரத்துடைய சுற்றளவும் சேமுங்களா? ஸோ இப்போ என்னது, இந்த 88 மீட்டரை இந்த சுற்றளவு வட்டத்துடைய சுற்றளவோட ஈக்குவேட் பண்ண போறோம். வட்டத்துடைய சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க, 2πrங்களா? சரிங்களா? இப்போ 88 ஈக்குவல் டு 2π எப்படி எழுதலாம், 22/7 எழுதிக்கலாங்களா, இன்ட்டு r. ஓகேங்களா? இதை 22 வாய்ப்பாலே அடிச்சா 4ன்னு வரும், இது 2 வாய்ப்பால் அடிச்சா 2ன்னு வரும். ஸோ 7 இந்த பக்கம் வந்தா 14 அப்படின்னு கிடைச்சிருங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆரம் என்ன கிடைச்சிருச்சு, 14 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. நமக்கு ஆரம் கேட்டிருக்காங்களான்னு பாருங்க, இல்ல, விட்டம் டயமீட்டர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டயமீட்டர் என்னது நமக்கு 2r அப்படின்னு தெரியுங்களா? ஸோ 2 × 14 28 மீட்டர். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? இதில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான், சுற்றளவு சேம் தான், சமம் தான் அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி கணக்குகள் எல்லாத்தையும் ஈஸியாக போட்டுடலாம். இது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்து சம்முங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆழமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் என கணக்கிடுங்க அப்படின்ட்டாங்க. ஒரு கம்பி இருக்குங்க, அந்த கம்பியோடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 1320 சென்டிமீட்டர் நீளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை இப்ப என்னவா மாத்துறாங்க அப்படின்னா வளைச்சி வட்டமாக்குறாங்க. அந்த வட்டத்துடைய ஆரம் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, எனில் எத்தனை வட்ட கம்பிகளாக உருவாக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரே வட்டமா வந்து அவங்க உருக்கி மாத்தல, நிறைய வட்ட கம்பியா மாத்திருக்காங்க. சரிங்களா? இதே ஆரமுள்ள நிறைய வட்ட கம்பிகளா மாத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை வட்ட கம்பி நம்மளால பண்ண முடியும், n அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்க கேள்வி கேட்டிருக்காங்க.
சரிங்களா? இப்போ இங்க நமக்கு வளைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த லென்த்தை தானே இங்க இருக்கிற சுற்றளவா வளைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் இதனுடைய சுற்றளவு என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. 2πr. 2 பைக்கு என்னது 22/7, r என்னதுங்க 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த 7 கேன்சல் ஆயிட்டு நமக்கு சுற்றளவு என்னங்க வரும், 44 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். பட் என்னது இங்க 1320 நீளமுள்ள வயரை எத்தனை n நம்பர் ஆஃப், அது எத்தனை வட்டமா மாத்திருக்காங்கன்னு தெரியாது. ஸோ n இன்ட்டு பெரிமீட்டர் இன்ட்டு 44ன்னு போட்டுருங்களா? ஓகேங்களா? இப்போ n என்ன வந்துடும், 1320/44 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 22. இங்கே 6ல் 12 மிச்சம் 1 616 வரும். இதை 22 டேபிள்லேயே கேன்சல் பண்ணால் 30 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ எத்தனை வட்ட வடிவங்களாக மாற்றலாம், 30 வட்ட வடிவங்களாக மாற்றலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இதை வளைக்கிறப்போ நமக்கு ஒரு பெரிமீட்டர் ஃபார்ம் ஆகுதுல்ல. ஓகேங்களா? இந்த வயருடைய லென்த்து இதை மொத்தமாக நமக்கு வளைக்கிறப்போ எத்தனை நம்பர் ஆஃப் வந்திருக்கோ அதனுடைய சுற்றளவுக்கு சமம் அப்படின்னு தெரியணும். சரிங்களா? இந்த வயருடைய லென்த்தை தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் n நம்பர் ஆஃப், எத்தனை நம்பருன்னு தெரியாது. ஓகேங்களா? என்னன்ற எண்ணிக்கையில நம்ம வட்டமாக்கி வச்சிருக்கோம். அதனுடைய ரேடியஸ் தெரியும். இதனுடைய சுற்றளவு தானே லென்த்தோட ஈக்குவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் L = n × 2πr அப்படின்னு சொல்றோம். எதுவுமே இல்லைங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன அப்படின்னா, ஒரு வயர் இருக்குங்களா, அதுக்கு ஒரு லென்த் இருக்கு, அதனுடைய நீளம் இருக்கு. இதை என்ன பண்றாங்க அப்படின்னா வளைச்சு ஒரேடியா பெரிய வட்டமா மாத்தாம சின்ன சின்ன வட்டமா மாத்திருக்காங்க. அந்த வட்டத்துடைய ஆரம் கொடுத்துட்டு எத்தனை வட்டங்கள் அத மாதிரி நம்ம கொண்டு வரலான்னு கேக்குறாங்க. சரிங்களா? நமக்கு என்ன தெரியும், இந்த எல்லும் இதனுடைய வட்டமா மாத்துறாங்க அப்படின்னா இதனுடைய பெரிமீட்டரும் ஈக்குவல் அப்படின்னு தெரியுமா, சுற்றளவும் ஈக்குவல் அப்படின்னு தெரியும். ஆனா இங்க ஒரே வட்டமா மாத்தல, n அப்படின்ற எண்ணிக்கைக்கான வட்டமா மாத்திருக்காங்க. ஸோ L = n × 2πr. இந்த n தான் கேள்வியில என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்தது தான். ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு கம்பியை சதுரமாக வளைக்கும் பொழுது அதன் பரப்பளவு 81 சென்டிமீட்டர் எனில் அதனை அரைவட்ட வடிவில் வளைத்தால் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வயர் இருக்குங்க, அதை என்ன பண்றாங்க அப்படின்னா சதுரமா வளைக்கிறாங்க. ஓகேங்க, அந்த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், அந்த பரப்பளவு தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, 81 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 81 ஸ்கொயர் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, when the wire is bent into semicircle shape then the area என்னன்னு கேக்குறாங்க. இதே வயரை திரும்ப எப்படி மாத்துறாங்க அப்படின்னா அரைவட்ட வடிவத்துக்கு மாத்திட்டு இதனுடைய ஏரியா பரப்பளவு என்ன அப்படின்றதான் நமக்கு கேக்குறாங்க. நமக்கு இத மாதிரி உருக்கி மாத்துறாங்க அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர், சுற்றளவு தானங்க சேமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம். பெரிமீட்டர், பெரிமீட்டர் என்னது 4a. ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், பக்கம் a தெரியணுங்களா. ஸோ இங்க என்னது a² = 81. அப்ப a என்ன வந்துடும், 9 சென்டிமீட்டர்னு வந்துருங்களா. அப்போ பெரிமீட்டர் என்னது 9 × 4 36 அப்படின்னு கிடைச்சிருங்க. சரிங்களா? இப்போ இங்க பெரிமீட்டர் 36 சென்டிமீட்டர்னு கிடைச்சத இந்த அரை வட்டத்தோட பெரிமீட்டரோட நம்ம என்ன பண்ண போறோம், சமம்னு சொல்லி ஈக்குவேட் பண்ண போறோம். அரை வட்டத்தோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது, போன கிளாஸ்ல பார்த்தோம், எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஃபார்முலா என்னது, r × 36/7 அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஈக்குவல் டு இந்த 36. இப்போ இந்த 36 கேன்சல் ஆயிடுச்சுங்களா. r என்ன வருது, 7 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது நமக்கு. ஆனா இந்த ஆரம் கேட்கல, ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அரை வட்டத்தோட ஏரியா என்னது, 1/2 × πr². r 7ன்னு தெரியுங்களா. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்ட்டு 22/7, 7 × 7, ஒரு 7 கேன்சல் ஆயிடுமா. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது, 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து ஏரியா. ஓகேங்களா? எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்குங்க. ரொம்ப சிம்பிள், கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, அடுத்து பார்க்க போறது வந்து ரெவல்யூஷன் இல்ல டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கலாங்க, அதுல ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. அந்த வண்டி எதை யூஸ் பண்ணி போகுங்க, சக்கரம், வீல் இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணி தானே போகும்.
இப்போ அந்த சக்கரம் இப்படி சுத்தி சுத்தி போகுங்களா? சரிங்களா? அந்த சக்கரத்தோடைய ஆரம் தெரிஞ்சா அந்த வீல், அதாவது அந்த சக்கரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதுங்களா? இப்போ இதுதான் அந்த சக்கரம். இது என்ன ஆகுது? இந்த மாதிரி சுத்தி சுத்தி கவர் ஆகுது. அப்ப இது என்னது? சுத்துது அப்படின்னா சுற்றளவு. இதனுடைய சுற்றளவு என்னதுங்க? 2πr. ஸோ இப்படி ஒரு சுத்து சுத்திச்சு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ நீளம் கவர் பண்ணுதுங்க? 2πr டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுங்க. அடுத்து திரும்ப இன்னொரு சுத்து சுத்துறப்போ என்ன பண்ணுது? திரும்ப 2πr டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு சுத்து சுத்துறப்போ திரும்ப 2πr டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அப்போ டோட்டலா எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க கவர் பண்ணியிருக்கு? 3 × 2πr டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்களா? ஏன்னா 3 2πrங்க, அதனால நான் 3 × 2πr அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ டோட்டலா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குன்றது தான் 3 × 2πrன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3 × 2πr. இந்த 3ன்றது என்னது? என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். இந்த சக்கரம் எத்தனை டைம் சுத்தி இருக்கு அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் கவர் D ஈக்குவல் டு n × 2πr அப்படின்னு சொல்லிடலாங்களா? இதுதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போற புது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த டைப் சம் எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். புரியுதுங்களா? இந்த சக்கரத்தோடைய சுற்றளவு என்னவோ அது எத்தனை டைம் சுத்துதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்றது தாங்க கான்செப்ட். இந்த சக்கரத்தோடைய சுற்றளவு 2πr, எத்தனை டைம் சுத்துதோ அதை பெருக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இது கான்செப்ட், இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலால நமக்கு மாத்தி மாத்தி எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தொலைவுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன், எத்தனை டைம் சுத்தி வந்திருக்குன்னு கொஸ்டின்ல கேட்கலாம். இல்ல அந்த சக்கரத்துடைய ஆரம் என்ன, ரேடியஸ் என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபார்முலால மாத்தி மாத்தி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி ஒரு சம். ரெண்டாவது சம் எந்த டைப்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தாங்க நமக்கு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்முக்குள்ள போறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சம்மு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 1.75 ஆரம் கொண்ட ஒரு சக்கரமுடைய ஒரு வண்டி 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும் அப்படின்றாங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 1.75 ஆரம் கொண்ட ஒரு சக்கரம், சக்கரத்துடைய ஆரம் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 1.75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் டியும் கொடுத்துட்டாங்க 11 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும் என்ன தான் இப்ப என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வீலு சுற்றுதல் அந்த மாதிரிலாம் வந்துட்டாலே நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். இங்க நமக்கு இங்க 1.75ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிலோமீட்டர்ல அது கொடுக்க முடியாது, ஸோ மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் கவர் 11 கிலோமீட்டர் அப்படின்ட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரே யூனிட்ல எழுதுவோமா? இப்போ பெரிய யூனிட் தான் சின்ன யூனிட்டா எழுதுவோம். நமக்கு என்ன தெரியும்? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ 11 கிலோமீட்டரை மீட்டரா மாத்திரப்போ இன்ட்டு 1000 பண்றேன். ஓகேங்களா? ஸோ 11,000 என்ன தான் நமக்கு கேள்வியில கேட்டிருக்காங்க. இன்ட்டு 2 பை என்னது 22/7, ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 1.75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளவுதாங்க. சரிங்களா? இப்போ 7 டேபிள்லயே இதை கேன்சல் பண்றோம்னு வைங்களேன். 0.2ல 14 மிச்சம் 3, ஸோ 0.25 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நான் இதை 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா என்ன வரும்? 5ல 10 மிச்சம் 1, ஸோ 5 5500 வரும். இதை நான் 11ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா 2, இங்க என்னது 500. திரும்ப 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா இங்க என்ன வரும்? 250. ஸோ இப்போ என்ன கிடைச்சிரும்? n ஈக்குவல் டு 250/0.25 இருக்குமா? ஓகேங்களா? நமக்கு புள்ளினாலே அலர்ஜி, ஸோ இந்த புள்ளியை ரிமூவ் பண்ண முதல்ல எடுக்க போறோம். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100 பண்ண போறோம். ஏன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்ன்றதுனால. பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க? 250 2 0 டிவைடட் பை 25 வரும். இது ரெண்டையும் இப்போ ஈஸியாக அடிச்சிடலாங்களா? அடிச்சா என்ன வரும்? 1000 அப்படின்னு வரும். ஸோ எத்தனை சுற்றுகளை சுற்ற வேண்டும்? 1000 சுற்றுகளை சுற்ற வேண்டும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா? குரூப் 4க்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, மறந்துடக்கூடாது. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர் அப்படின்ட்டாங்க.
விட்டம் டயமீட்டர் 1.4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அது 150 முறை சுழலும் பொழுது கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு இருக்காங்க. 150 முறை சுழலும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க 115 கொடுத்துட்டு அதனை கடக்கும் தொலைவு டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதை மூணுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குங்க d = n × 2πr. d என்னது அதுதான் கேள்வியில கேட்டிருக்காங்க. n 150 2r அப்படின்றத நம்ம dன்னு எடுத்துக்கலாமா. d = 2r நமக்கு தெரியுமா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா பைக்கு 22/7 அப்படியே போட போறேன். இந்த 2rக்கு சேர்த்து நான் இங்க என்ன பண்ண போறேன் 1.4 மீட்டர்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்போ இங்க புள்ளியை ரிமூவ் பண்றதுக்கு நான் இந்த 0 இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. 15 × 22/7 × 14ன்னு எழுதிக்கலாங்களா. ஓகேங்களா. இப்போ இதை 7ஆம் வாய்ப்பால் அடிச்சா 2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 15 × 2 என்னதுங்க 30. 30 × 22 ஸோ 660 அப்படின்னு வரும். டிஸ்டன்ஸ் என்ன யூனிட்டுங்க இங்க நம்ம விட்டம்னா மீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சரும் எந்த அலகுல தான் வந்திருக்கும் அதே மீட்டர்ல தான் வந்திருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னது 660 மீட்டர். இதுதாங்க ஆன்சர். இது ஸ்கூல் புக் சம்முங்க. சரிங்களா, அதனாலதான் ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நமக்கு குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தாங்க. என்னது மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகளை சுற்றி இருக்கும். நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அப்படின்ட்டாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 154 மீட்டர். ஓகேங்களா. இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு, இங்க மீட்டர்ல இருக்கு. எல்லாத்தையும் ஒரே யூனிட்டா மாத்த மறந்துடக்கூடாதுங்க. இப்போ டி என்னது 154 மீட்டர் தானே பெருசு. ஸோ நான் அதை இப்போ சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு × 100 போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு n தான் நமக்கு தெரியாது. 2 பைக்கு பதிலாக 22/7. ஆர் என்னது 35. இதை 7ஆம் வாய்ப்பால் அடிச்சா 5ன்னு வருங்களா. ஓகேங்களா. இப்போ நான் இதை 5ஆம் வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும் 3ல் 15. ஸோ 0 இங்கே 4னா இங்கே 8 3080ன்னு வந்துருங்களா. இதை நான் இப்போ 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும் 1ல் 2 மிச்சம் 1 5 4 0 அப்படின்னு கிடைச்சிடும். இதை நான் 11ஆம் வாய்ப்பால் அடிச்சா இங்கே 2ன்னு வரும். 1ல் 11 ஸோ 4 140. திரும்ப இதை நான் 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா என்ன வந்துடும் 70. வேற எதுவும் அடிக்கிறதுக்கு பாக்கி இல்லைங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்னது 70 முழு சுற்றுகளை சுற்றி இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா. ஸோ ஒரே ஃபார்முலா தாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிருங்க. அடுத்து பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு விளையாட்டு திடல் 350 மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவில் அமைந்துள்ளது. ஒரு கிரவுண்ட் இருக்கு, என்ன ஷேப்ல வட்ட வடிவத்துல இருக்கு. அதனோட விட்டம் டயமீட்டர் 350 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார். எத்தனை தடவை சுற்றி வராருங்க 4 தடவை சுற்றி வர்றாரு. என்ன 4 எனில் அவர் கடந்த தொலைவை கணக்கிடுக. டோட்டலா அவர் அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாருன்னு கேக்குறாங்க. டி. சரிங்களா. இப்ப நமக்கு வீலுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு விளையாட்டு வீரரை வச்சு கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு கிவன் டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதுனா நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு ஃபார்முலா தான் வருது இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். டி = n × 2πr அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க நமக்கு டி தான் கேள்வியில கேட்டிருக்காங்க. n 4ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 2r பதிலா நம்ம டயமீட்டர் டின்னு போட்டுக்கலாமா, விட்டம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா. ஸோ 350 22/7 × 350. சரிங்களா. இதை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டிரைவ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு எனக்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் சொல்ல போறீங்க. மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தானுங்க. நான் புரிய வச்சுட்டேன், நீங்க ஆன்சர் மட்டும் சொல்லிடுங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்களா. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதே டைப்பு தான், பட் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சம்ல இருந்து போயிடலாம். நீளம் 120 மீட்டர் மற்றும் அகலம் 90 மீட்டர் உள்ள ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தை சுற்றி 2 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, a path 2 meter long and 1 meter broad is constructed around a rectangular ground. ரெக்டாங்குலரா செவ்வக வடிவத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குங்க. ஓகேங்களா. அதனுடைய என்னது டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க 120 மீட்டர் 90 மீட்டர்னு சொல்லிட்டு.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதை சுத்தி ஒரு பாதை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையோடைய லென்த் நீளமும் அகலமும் கூட நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பாதையோடைய நீளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 2 மீட்டர் நீளம். ஸோ இதுதான் நம்மளுடைய நீளம். இது என்ன கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கமும் அதே 2 மீட்டர். அகலம் என்ன கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய 1 மீட்டர். ஓகேங்களா. இப்போ கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க, அந்த பாதையின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க இருக்குல்ல இந்த ஏரியா, இந்த பாதையோட பரப்பளவு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மொத்த பரப்பளவுல இருந்து இந்த ரெக்டாங்குலர் கார்டனுடைய பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டோம்னா பாதையோட பரப்பளவு கிடைச்சிருமா. அப்போ மொத்த பரப்பளவு தெரியும்னா இந்த மொத்த பாதையோட சேர்த்து எவ்வளோ எல், எவ்வளோ லென்த், எவ்வளோ பிரெத்துன்னு தெரியணுங்களா. ஸோ எல் என்ன வந்துடும், இங்க முதல்ல 120ன்னு இருந்துச்சு, இப்போ இங்க 2 மீட்டர், இங்க 2 மீட்டர், 4 மீட்டர் கூடி இருக்குங்களா. அப்போ லென்த் இப்போ என்ன ஆகும், 124 மீட்டரா மாறிடும். இப்போ அகலத்துக்கு வாங்க. அகலம் என்னது, 90 மீட்டர் இருந்துச்சு, இப்போ இங்க 1 மீட்டர், இங்க 1 மீட்டர். ஸோ இப்போ நமக்கு அகலம் என்ன ஆயிடுச்சு, 92 மீட்டர் அப்படின்னு ஆயிடுச்சுங்களா. ஓகேங்களா. இது அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு பிளஸ் அந்த பாத்து ரெண்டத்தையும் சேர்த்து நமக்கு எல் இன்ட்டு. இதுல நம்ம இந்த ரெக்டாங்குலர் கார்டன் அல்லது கிரவுண்டோடைய எல்பியை மைனஸ் பண்ணிட்டா இந்த பாதையுடைய பரப்பளவு என்னன்னு கிடைச்சிருங்களா, அதான் பண்ண போறோம். ஸோ இந்த ரெக்டாங்குலருடைய ஏரியா தெரியணும்னா என்ன தெரியணும், ரெக்டாங்குலரோட ஏரியா மட்டும்னா எல் 120, பி 90. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பாதையுடைய பரப்பளவு ஏரியா கிடைச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 124 × 92 மைனஸ் 120 × 19 போட்டோம்னா நமக்கு பாதைக்கான பரப்பளவு கிடைச்சிடும். சரிங்களா. சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணா உங்களுக்கு 608 அப்படின்னு கிடைக்குங்க. ஓகேங்களா. நீங்க இதை வேற எங்கேயாவது ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இதை 1 மீட்டர்னு வச்சிருப்பாங்க, இதை 2 மீட்டர்னு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச இந்த ரெக்டாங்குலர் பிளஸ் பாத்தோட லென்த் என்னவா இருக்கும், 122, அகலம் வந்து 94ன்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா. இது வந்து நிறைய வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம், இல்லை வேற ஏதாவது நீங்க புக் ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா இதை வச்சு வந்து உங்களுக்கு நிறைய சம்ஸ் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் கரெக்டா போடணும் அப்படின்னா 608 மீட்டர் ஸ்கொயர் தாங்க நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டா வரும். ஏன்னா அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர் நீளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீளத்தை நம்ம 2 மீட்டர் சைட்ல இங்க 124 அப்படின்னு தான் கொண்டு வரணுமே தவிர இங்க மாத்தி நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா. ஸோ 608 மீட்டர் ஸ்கொயர்ன்றது தாங்க கரெக்டா வரும். ஏன்னா நீங்க ஒரு சில வெப்சைட்ல செக் பண்ணலாம் 668ன்னு ஆன்சர் இருக்கலாம். ஸோ அதனால நான் இப்பவே சொல்லிடுறேங்க. அடுத்து போலாங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 7 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி வெளிப்புறம் 7 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை உள்ளது எனில் பாதையின் பரப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா. வட்ட வடிவ மைதானம் இருக்கு. போன சம் நம்ம என்ன பார்த்தோம், செவ்வக வடிவம் பார்த்தோம், இங்க வட்ட வடிவம். அந்த மைதானத்துடைய ஆரம் என்ன கொடுத்துட்டாங்க, 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை சுத்தி இப்ப என்னது, ஒரு பாதை இருக்கு, அதுவும் அதே வட்ட வடிவம் தான். அதனுடைய வெளிப்புற அகலம் என்ன கொடுத்துருக்காங்க, அதுவும் 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ஆரம் 7, இந்த வெளிப்புற அகலம் இருக்கு இல்லையா, இதுவும் 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாதை உள்ளது எனில் பாதையின் பரப்பு யாது. இந்த பாதை இருக்கு இல்லையா, இதனுடைய பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. போன சம் அதே மாடல் தான். 2 ஏரியாவும் மைனஸ் பண்ண போறோம். அதாவது மொத்த ஏரியா, அதுல இருந்து இந்த சர்க்குலர் ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டு பாதையுடைய ஏரியா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மொத்த ஏரியா அப்படின்னா இங்க என்ன வரும், ஆரம் 14ன்னு வருங்களா, இங்க 7 இங்க 7. ஸோ ஆரம் என்ன வரும், 14ன்னு வரும். அடுத்து இதனுடைய ஏரியாவை மட்டும் மைனஸ் பண்ணோம்னா ஆரம் என்ன வரும், 7ன்னு வரும். ஏரியா ஃபார்முலா என்னது, வட்டத்துக்கு பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 14 ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் என்னது 7 ஸ்கொயர். இது என்னது, இது பாதையோட சேர்த்து, இது அந்த வட்ட வடிவ மைதானத்தோடது மட்டும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா பாதையோடது கிடைச்சிருங்களா. ஓகேங்களா. இது ரெண்டுலையும் பை காமனா இருக்கு. ஸோ நான் பை வெளியில எடுத்துடுறேன். 14 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா. இப்போ பைக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், 22/7. 14 ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்னு சொல்லுங்க, 0 1 16 4 4 2s are 8. சரிங்களா. ஸோ 196ன்னு வரும். 7 ஸ்கொயர் 49ன்னு வரும். அப்போ 196 மைனஸ் 49 போடுங்க. இதை இப்போ சால்வ் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும்.
196ல இருந்து 49 போச்சுன்னா என்னங்க வரும்? இங்கே 16 8. ஸோ 4 இங்கே 7 147ன்னு வருங்களா? 22/7 இன்ட்டு 147ன்னு வரும். 7 வாய்ப்பால் அடிச்சோம் அப்படின்னா 21ன்னு வரும். ஸோ 22 இன்ட்டு 21 பண்ணீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். இதை எப்படி பண்ணலாம்? 22 இன்ட்டு 20 ஒரு டைம் பண்ணிட்டு திரும்ப 22வை ஆட் பண்ணிக்கலாம். 440 திரும்ப 22வை ஆட் பண்ணா என்ன வரும்? 462 அப்படின்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் 462. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே தான். இந்த மொத்த பாதையையும் சேர்த்து ஏரியா எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து இந்த வட்ட வடிவத்துல இருக்க ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாதையுடைய பரப்பளவு ஏரியா என்னவோ அதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இவ்வளவுதாங்க கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு வட்ட புல்வெளியை சுற்றி ஒரு வட்ட பாதை அமைக்கப்பட உள்ளது. ஒரு வட்ட புல்வெளி இருக்கு, அதை சுற்றி என்ன பண்றாங்க? வட்ட பாதைய அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த பாதையின் வெளிப்புற உட்புற சுற்றளவுகள் முறையே 84 சென்டிமீட்டர் 44 சென்டிமீட்டர் அப்படின்னு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ஆரம் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க. இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உட்புறத்துல இருக்கிற இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய சுற்றளவு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 44ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாதையையும் சேர்த்து அதனுடைய சுற்றளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 84 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நடைபாதை அகலத்தையும் பரப்பளவையும் காண்க அப்படின்ட்டாங்க. நடைபாதை அகலம், இந்த அகலம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இதனுடைய ஏரியா என்ன அப்படின்றதையும் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த வெளியில இருக்குல்ல இந்த சர்க்கிள், இந்த பாதையோட சேர்த்து இதனுடைய ஆரம் தான் 88 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. நமக்கு சுற்றளவு ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க? 2πrங்களா? ஓகேங்களா? இந்த வெளிய பாதையோட சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நான் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன், இதை வந்து நான் ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ 2π கேபிட்டல் ஆரை 88ன்னு கொடுத்துருக்காங்க. 2π ஸ்மால் ஆரை நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 44 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஆறு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஸோ இதுல இருந்து கண்டுபிடிங்க பார்ப்போம். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r = 88ன்னு வரும். இது 24 வாய்ப்பாலே கேன்சல், 22வது வாய்ப்பாலே கேன்சல் பண்ணா 4ன்னு வரும். இது 2வது வாய்ப்பால் அடிச்சா 2. r இங்க என்ன வந்துடும்? 14ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? இங்க என்ன வரும்னு சொல்லுங்க? இது 2ஐயும் கேன்சல் பண்ணா 22ன்னு வரும். அப்போ இங்க 22/7 இன்ட்டு r = 22. இந்த 22 கேன்சல் ஆயிட்டு ஸ்மால் r 7 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த ரேடியஸ் என்னது? 7 சென்டிமீட்டர். இந்த ரேடியஸ் என்ன கொடுத்துட்டாங்க? ஆரம் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த நடைபாதையின் அகலம் என்னது? அகலம்னா இது 2ஐயும் மைனஸ் பண்ணா அகலம் கிடைச்சிடுமா? அகலம் என்னது? 7 சென்டிமீட்டர். இப்போ அதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாத்து, அதாவது அந்த நடைபாதையுடைய பரப்பளவு வேணும்னா என்ன பண்ணும்? இந்த மொத்த பாதையில இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணுவோமா? ஸோ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். நமக்கு கேபிட்டல் ஆர் என்னன்னு தெரியும்? 14ன்னு தெரியும். ஸ்மால் ஆர் என்னன்னு தெரியும்? 7ன்னு தெரியும். சரிங்களா? ஸோ 22/7 14 ஸ்கொயர்னா 196 மைனஸ் 49. அப்போ இங்கே என்னது? 22/7 இன்ட்டு 147 வரும். இதை கேன்சல் பண்ணா 21. போன சம்முக்கு வந்தா அதே ஆன்சர் தாங்க இங்கேயும் வரும். சரிங்களா? போன சம்முக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லுங்க? 462ன்னு வந்துச்சுங்க இல்லைங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 462. என்ன யூனிட்டு? சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ போன வாட்டிலாம் என்ன கொடுத்துருந்தாங்க? ஆரம் ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு கொடுத்துட்டு ஆரம் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த வீல் சம், சக்கரம் சம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த டைப்பு, அதாவது அடுத்த வடிவம் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா முக்கோணம். இது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா சதுரம், செவ்வகம், வட்டம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது முக்கோணம், ட்ரையாங்கிள். இந்த முக்கோணத்திலேயே வந்து பல வகைகள் இருக்குங்க, நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல நீங்க ஃபார்முலாவா அப்படியே படிச்சுதாங்க ஆகணும். இந்த முக்கோணத்துல நமக்கு திரும்ப திரும்ப கேட்கிற டைப் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம். இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்க, இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வருதுங்க. ஸோ இந்த ஃபார்முலா ரெண்டையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
மற்றபடி இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, half into base into height, அடிப்பக்கம் into உயரம் அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இது நார்மல் முக்கோணம். இது என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம். இதுக்கும் அதே தாங்க, half into base into height. இங்க என்னது, ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி செங்கோணமா இருக்கும். இங்க பாருங்க, ஐசோஸ்லஸ் ரைட் ட்ரையாங்கிள், சமபக்க செங்கோணம் அப்படின்னா என்னது, மூணு சைடுல ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா half into a ஸ்கொயர். இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னது, மூணு பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா அதை தான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ √3/4 a ஸ்கொயர் h²/3. சப்போஸ் இந்த உயரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தாங்க இங்க கொடுத்துருக்காங்க. மூணு பக்கமும் சமமா இருந்தா நம்ம என்ன சொன்னோம், சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பார்த்தோமா. இங்க பாருங்க, மூணு பக்கத்துல எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சுன்னா அதை தான் அசமபக்க முக்கோணம், ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா. இந்த ஃபார்முலாவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம சொன்ன ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த அசமபக்க முக்கோணம், இது ரெண்டுமே வந்து நமக்கு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இரு சமபக்க முக்கோணம், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இதுல நமக்கு எது அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பெரிமீட்டர் இருக்குங்க இல்லையா, சுற்றளவு, இதை தான் வந்து நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா. சம்முக்குள்ள போறப்போ உங்களுக்கு இன்னுமே புரியும். சம்மு போட போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்முலா ரிஜிஸ்டர் ஆயிடும். நம்ம இப்போதைக்கு தெளிவா நீங்க பாத்துக்க வேண்டியது இந்த ரெண்டு ஃபார்முலா, இது ரிப்பீட்டடா கேட்பாங்க. இந்த ஹெச்சுக்கும் ஏக்கும், அதாவது இந்த உயரத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன் பிளஸ் இந்த ஏரியா √3/4 a ஸ்கொயர், இந்த ரெண்டு ரிலேஷன் வச்சு கண்டிப்பா வந்து கேள்விகள் இல்லாம இருக்கவே இருக்காது எந்த கொஸ்டின் பேப்பர்லையும். கொஸ்டின்குள்ள போறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு அப்படின்ட்டாங்க. அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர், பி 9 சென்டிமீட்டர், உயரம் ஹெச் 12 சென்டிமீட்டர், பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா தான் கேட்குறாங்க. ஏரியா என்னது, half into b into h. பி என்னதுங்க, நமக்கு 9ன்னு தெரியும், ஹைட் என்னன்னு தெரியும், 12ன்னு தெரியும். ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சோன்னா 6ன்னு வருங்களா. 9 6 are 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட் 3√3 சென்டிமீட்டர். 3√3 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்து உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ட்டாங்க, அதனுடைய பக்கம் ஏவை கொடுத்துட்டாங்க 3√3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, உயரம் செங்குத்து உயரம் தான் கேக்குறாங்க, ஹெச் தான் கேக்குறாங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்னது, நமக்கு சமபக்கம், எல்லா பக்கமும் ஏ ஒரே மாதிரி பக்கம் இருக்கும், அதுதான் என்ன சொல்லுவோம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இங்க நமக்கு இந்த உயரம் தான் வேணும். இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோமா, நம்ம ஏரியாவுக்கு ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க, √3/4 into a ஸ்கொயர், இன்னொன்னு ஹெச் வச்சு கொடுத்துருந்தா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருந்தது. பாருங்க, ஹெச் வச்சு கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா இருக்குன்னு, h²/√3 அப்படின்னு இருக்கு. இந்த பக்கத்தையும் உயரத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கு, h = √3/2 into a இருக்குங்களா. ஓகேங்களா. என்னது, h = √3/2 into a. இது ஒரு ஃபார்முலா. இது இல்லாம நமக்கு ஹெச் வச்சும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இங்க ஹெச் வச்சு யூஸ் பண்ற மாதிரி மேக்ஸிமம் கொஸ்டின் வராது, ஏ வச்சு யூஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல வாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, ஹெச் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா இப்படியே அப்ளை பண்ணிடலாங்களா. ஹெச் தானே கேட்டிருக்காங்க, ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 3 into √3. அப்படியே நான் ஏ இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க, வேற எதுவுமே பண்ணல. பண்ணா இப்போ என்ன வரும், இங்க 3, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு 3யும் முழு 3யா மாறிடுங்களா. ஸோ 3 into 3/2. அப்போ இது என்னது, 9/2ன்னு வரும். அப்போ ஆன்சர் 4.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா. எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் டி. கண்டிப்பா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எங்க மாத்துவீங்க அப்படின்னா இந்த 4 இந்த 2-ஐ மாத்திடுவீங்க, அதனால கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்க அளவு என்னது. பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம், பி உயரத்தின் 4 மடங்குக்கு சமம், பி = 4h. அதுதான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, அடிப்பக்க அளவு பி என்னன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு
இந்த அடிப்பக்கம் உயரம் வச்சு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. என்னது? half into base into height அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏரியா ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க என்ன வரும்? half பேஸ் என்னது? இங்க 4hன்னு கொடுத்துட்டாங்களா? 4h into h. இங்க ஏரியா 50ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சோம்னா 2ன்னு வரும். இதை அடிச்சோம் ரெண்டாவது வாய்ப்பால்னா 25ன்னு வரும். இந்த பக்கம் என்ன இருக்கு? h ஸ்கொயர். இந்த பக்கம் 25. 25 ஈக்குவல் டு h ஸ்கொயர். அப்போ h என்னவா வரும்? 5ன்னு வரும். ஆனா நமக்கு h 5ன்னு இப்ப கிடைச்சிருச்சு. ஆனா அந்த h கேட்டிருக்காங்க இல்ல, நமக்கு அடிப்பக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 into 5 20 மீட்டர். அதுதான் வந்து ஆன்சர். மேம் இதுல எல்லாமே நம்ம பரப்பளவை பத்தி மட்டும் பேசுறோமே, சுற்றளவை பத்தி பேசலையே அப்படின்னு கேட்டா, நமக்கு 3 பக்கமும் கண்டுபிடிச்சிட்டு 3 பக்கத்தையும் அப்படியே கூட்டுற மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா? a plus b plus c அதுதான் நம்மளுடைய பெரிமீட்டரா இருக்கும். இது எது? சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா 3a அப்படின்னு பெரிமீட்டர் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு தனியா ஃபார்முலா அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பரப்பளவு ஃபார்முலா மட்டும் அந்த பல வகையான முக்கோணத்துக்கு அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு முக்கோணத்தின் முனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் பாயிண்ட். ஓகேங்களா? 3 பாயிண்ட் கொடுத்துட்டு எனில் அந்த பரப்பளவில் பாதி காண்க அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்த பாயிண்ட் அப்படியே எழுதுங்க. 1,1 3,1 1,3 அப்படின்னு எழுதிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இங்க எழுதுனதையே இங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன் ப்ராடக்ட் இந்த மாதிரி கீழ் நோக்கி இந்த சிம்பிள் போட்டு வச்சுட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். இது என்னது? 1 into 1 என்ன வரும்? 1ன்னு வருங்களா? 1 பிளஸ் அடுத்து என்ன பண்ண போறோம்? 3 into 3 9ஆ? ஓகே. அடுத்து இங்க என்னது? 1 into 1 1. ஸோ பிளஸ் 1. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டவுன் ப்ராடக்ட், கீழ் நோக்கி பெருக்கிருக்கோம். அடுத்து இதுல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மேல் நோக்கி பெருக்கிறத இப்ப நான் மைனஸ் பண்ண போறேன். மேல் நோக்கி இப்ப நான் பெருக்க போறேன். அடுத்து ஓகேங்களா? இப்ப என்ன பெருக்கணும்? இந்த 3ஐயும் 1ஐயும் பெருக்கணும். ஸோ 3 அப்படின்னு வந்துடும். அடுத்து இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குவோமா? இந்த 1ஐயும் இந்த 1ஐயும், அப்போ பிளஸ் 1. அடுத்து இங்க என்ன பண்ணுவோம்? இந்த 1ஐயும் இந்த 3ஐயும் பெருக்குவோம். ஸோ பிளஸ் 3 அப்படின்னு கிடைச்சிடும். இது என்ன சொன்னோம்? டவுன் ப்ராடக்ட், கீழ் நோக்கி பெருக்குதல். இது என்னது? அப் ப்ராடக்ட், மேல் நோக்கி பெருக்குதல், டிவைடட் பை 2. இதுதாங்க ஃபார்முலா இதுக்கு. சரிங்களா? ஸோ இங்க என்னது? இப்போ மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ இங்க -1 into 1 -1ன்னு இங்க போட்டுருக்கணும். சரிங்களா? அந்த சிம்பிளையும் கன்சிடர் பண்ணி தான் போட்டுருக்கணும். இங்க 9 10 11ன்னு வந்துருச்சா? 11 மைனஸ் இப்போ என்னது? 3 4 7 -7/2. ஓகேங்களா? 11 minus 7 4. 4/2 என்ன கிடைக்கும் நமக்கு? 2ன்னு வரும். இதுதான் நம்மளுடைய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்துடைய பரப்பளவுடைய ஏரியா ஃபார்முலா. ஆனா நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? half ஆஃப் த ஏரியா, அதன் பரப்பளவில் பாதி அப்படின்ட்டாங்க. இது ஏரியா. இந்த பரப்பளவுல பாதி வேணும்னா டிவைடட் பை 2 போடுவோமா? அப்ப ஆன்சர் என்னது? 1. ஸோ எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? இங்க மைனஸ் பிளஸ் இருந்தா மைனஸ் பிளஸை கன்சிடர் பண்ணணும். இப்போதைக்கு நீங்க எப்படி நோட் பண்ணிருக்கணும் உங்க ஃபார்முலா நோட்ல? பரப்பளவு ஏரியா ஃபார்முலா ஈக்குவல் டு டவுன் ப்ராடக்ட், கீழ் நோக்கி பெருக்குதல், மைனஸ் அப் ப்ராடக்ட், மேல் நோக்கி பெருக்குதல், டிவைடட் பை 2 அப்படின்னு உங்களுதுல இருக்கணும். ஓகேங்களா? இங்க நம்ம ப்ராடக்ட் பெருக்கிறப்போ என்னது? சிம்பிள் இருந்தா அதையும் கணக்குல எடுத்துதாங்க பெருக்கணும். சிம்பிளா நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்து பாருங்க, ஏபிசியின் பரப்பு 68 ஸ்கொயர் யூனிட் எனில் அப்படின்ட்டு ஏபிசி 3த்துக்கும் பாயிண்ட் x,y பாயிண்ட் கொடுத்துட்டு வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஏயின் மதிப்பு காண்க அப்படின்ட்டாங்க. ஒரு முக்கோணம் இருக்குங்க, அதனுடைய ஏரியா பரப்பு கொடுத்துட்டாங்க 68 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துட்டு நம்ம இப்ப என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? கோஆர்டினேட்ஸ், புள்ளி x,y கிராஃப்ல போடுற மாதிரி புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற அதை அப்படியே ஆர்டர்ல எழுதுவோமா? ஓகேங்களா? அதுதான் நான் பண்ண போறேன். 3 இது கிடையாது, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத லாஸ்ட்ல எழுதிக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? போன சம்ல தானே பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்? டவுன் ப்ராடக்ட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னது? 6 into 1 6. அடுத்து இங்க என்னது? -4 into -9. -4 into -9. மைனஸ் மைனஸ் என்ன ஆகுங்க? பிளஸ் ஆயிடுங்களா? ஸோ பிளஸ் 36. அடுத்து என்னதுங்க? A7. ஸோ
ஸோ 7 into A 7A ப்ளஸ் 7A. இதுதான் நம்மளுடைய டவுன் ப்ராடக்ட். மைனஸ் அப் ப்ராடக்ட் இப்போ நம்ம பண்ணணும். அப் ப்ராடக்ட் பண்ணணும்னா என்னங்க பண்ணணும்? இப்போ அடுத்து இங்கே வாங்க, 4ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். -4 into 7 -28ன்னு வருங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து இந்த ஏவையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 into A A, ஸோ ப்ளஸ் A. அடுத்து என்ன வரும்னு சொல்லுங்க? அடுத்து இந்த 6ஐயும் -9ஐயும் பெருக்கணும். 9 6 are 54. மைனஸ் இருக்கு, ஸோ -54 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஏரியாவா? ஏரியா தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 68ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவல் டு 68. இதில் எல்லாமே தெரியும் நமக்கு, ஏ தான் தெரியாது. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கான ஏ தெரிஞ்சிடும். ஸோ 6 + 36 42. 42 + 7A மைனஸ் இங்கே என்னது? -28 -54. -54 -28னா 12 1 8 -82ன்னு வருங்களா? ஓகேங்களா? ஸோ -82 ப்ளஸ் ஏன்னு இருக்கும். இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. இந்த மைனஸ் வெளியில வர்றப்ப என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆயிடுங்களா? ஸோ ப்ளஸ் 82. இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் சேர்ந்து மைனஸ் ஏன்னு ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த 2வை நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். ஸோ இங்க என்ன ஆகும்? 68 × 2 மல்டிப்ளை பண்ணா 16 1 136ன்னு கிடைச்சிரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 7A மைனஸ் A 6A ப்ளஸ் இங்கே என்னது? 2 2 4 8 4 12 124 ஈக்குவல் டு 136 அப்படின்னு இருக்கும். இந்த 124 அந்த பக்கம் கொண்டு போனால் நமக்கு மைனஸில் வருங்களா? ஸோ 6A ஈக்குவல் டு 12ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 2. அவ்வளோதாங்க. எந்த ஆப்ஷனில் இருக்கு பாருங்க? ஆப்ஷன் டி. நமக்கு இங்கே -2ம் கூட ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே நம்ம இந்த சிம்பிளை எடுக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எடுக்கணுங்க. இந்த மாதிரி சம்பளை நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் லாஸ்ட் மினிட்ல பண்ணுறப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்ட்டாங்க. செங்கோணம் முக்கோணம்னா என்னங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். செங்கோண முக்கோணம்னா இப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு என்னது? ரைட் ஆங்கிள், செங்கோணமா இருக்கும். நம்மளுடைய கோணம் ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும். இந்த மாதிரி 90 டிகிரியா இருந்தா இந்த பக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைப்போடென்யூஸ்னு சொல்லுவோமா? கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு பக்கம் வந்து ஏதாவது ஒண்ணு எதிர்பக்கம், ஏதாவது ஒண்ணு அடிப்பக்கம் இருக்கும். இது அடிப்பக்கம் அட்ஜசன்ட்னு வச்சுக்கலாம். இது ஆப்போசிட் எதிர்பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இத இப்போ நமக்கு இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் வேணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு சைடு பித்தாகரஸ் தியரம் படி என்னது? ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயரா? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர். இப்போ இங்க இருக்கிற பெரிய நம்பரை ஸ்கொயர் பண்ணா இதுல எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கணும். அந்த கண்டிஷன் தான் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் செக் பண்ண போறோம். புரியலைங்களா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 6 9 12 இருக்குங்களா? இதுல பெரிய பக்கம் என்னது? 12. ஸோ அதை இப்போ இங்க எடுத்துக்க போறோம். 12 ஸ்கொயர் என்னதுங்க? 144 வரும். இப்போ அடுத்து மிச்சம் இருக்க சின்னதையும் ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ 6 ஸ்கொயர் என்னங்க? 6 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் பண்ண போறோம். 6 ஸ்கொயர் 36, 9 ஸ்கொயர் 81. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்னங்க வரும்? 7 117 வரும். ஆனா இங்க 12 ஸ்கொயர் 144, இங்க 117 வருது. ரெண்டும் ஈக்குவலா இல்லைங்க. நமக்கு இந்த கண்டிஷன் படி ஈக்குவலா இருக்கணும் தானங்க? ஈக்குவலா இல்லை. அதனால இந்த ஆப்ஷன் சரிப்பட்டு வராதுங்க. அடுத்து இதுல பெருசு என்னங்க? 10 ஸ்கொயர். ஸோ 100 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்னது? 5 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் இருக்கும். ஸோ 25 பிளஸ் 64ன்னு வருங்களா? அப்ப என்னது? 89ன்னு வரும். இங்க 100, இங்க 89 ஈக்குவல் டு இல்லைங்க. ஸோ இதுவும் நமக்கு என்ன பண்ணாது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள உருவாக்காது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. இங்க பெருசு இதுதான். 5√2 ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 5 ஸ்கொயர் பண்ணா 25, √2 ஸ்கொயர் பண்ணா இன்டூ 2ன்னு மாறுங்களா? ஸோ 50. இது ரெண்டையும் பண்ணா நமக்கு 50 வருமானு கேட்டா வரும் இல்லைங்களா? 5 ஸ்கொயர் 25 பிளஸ் 5 ஸ்கொயர் 25, அப்போ 15 வந்துடும். அப்போ இதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா இல்லையா? ஓகேங்களா? ஸோ இதோட என்னது அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டினோட நம்ம
ட்ரையாங்கிள்ஸை முடிச்சுட்டு அடுத்த வடிவமுக்குள்ள போட போறோம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 180 சென்டிமீட்டர் சுற்றளவு, பெரிமீட்டர் 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க, ஏரியா கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டாங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா எல்லா பக்கமும் சமம் இப்படி இருக்கும். அப்போ இதனுடைய பெரிமீட்டர் என்னது, சுற்றளவு 3a வருங்களா. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 3a. அப்போ பக்கம் என்னவாயிடும், a ஈக்குவல் டு 180/3 வந்துருங்களா. ஸோ a 60 சென்டிமீட்டர்னு வந்துடும். நமக்கு பரப்பு தான் கேட்டிருக்காங்க. பரப்பளவு ஃபார்முலா என்னது, √3/4 a ஸ்கொயர். √3/4 a என்னதுங்க, 60. ஸோ இன்ட்டு 60 இன்ட்டு 60. இதை ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சோம்னா இங்கே 30, அடுத்து இன்னொரு வாட்டி ரெண்டாவது வாய்ப்பால் இங்கே அடிச்சோம்னா 30 அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா. ஸோ 3 × 3 900 √3ன்னு வரும். √3க்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1.732 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1558.8ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. அடுத்து பார்க்க போகிறது parallelogram, இணைகரம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம்னு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பார்த்துருந்தோம், நாலா பக்கமும் சமமாக இருக்கும். அடுத்து என்ன பார்த்தோம், ரெக்டாங்கிள் பார்த்தோம், ஆப்போசிட் சைடு மட்டும் தான் சமமாக இருக்கும். ஓகேங்களா. மூணாவது என்ன பார்த்தோம், வட்டம். நாலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா முக்கோணம் பார்த்துட்டோம். முக்கோணத்தில் பல வகைகள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை மாதிரியே இருக்கிற இன்னொன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா parallelogram, இணைகரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் இருக்குங்க இல்லையா, இந்த ரெக்டாங்கிளை கொஞ்சம் சாய்ச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது, நம்மளுடைய parallelogram. இந்த parallelogramல நம்ம 4 ஆங்கிளையும் ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும், இந்த செவ்வகம் கிடைச்சிடும். புரியுதுங்களா. இப்போ இங்க என்னது, இது செவ்வகம், ரெக்டாங்கிள் தானேங்க. இந்த ரெக்டாங்கிளை நம்ம இங்க செங்குத்தா இருக்கிறது, செங்கோணமா இருக்கிறத என்ன பண்ணிருக்கோம், சாய்ச்சு ஆங்கிள் மாத்திருக்கோம். அப்படி மாத்தினதுனால என்ன ஆயிடுச்சு, இங்க இணைகரம் parallelogram-ஆ மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்க 4 ஆங்கிளும் வேற மாதிரி இருக்கு. இப்போ இந்த 4 ஆங்கிளை சமமா சேமா மாத்திட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடும், இந்த இணைகரம் ரெக்டாங்கிளா மாறிடும். புரியுதுங்களா. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா ஃபார்முலா. ஏரியா ஃபார்முலா வேணும்னா நமக்கு என்ன தெரியணும், ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஒரு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். இங்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்க போறோம்னா இந்த b எடுத்துக்க போறோம். இங்க வெர்டிக்கல்னா இந்த சாஞ்சு இருக்கிற இந்த உயரத்தை எடுக்க மாட்டோம். இந்த செங்குத்து உயரம் இருக்கு இல்லையா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதை தான் நம்ம வெர்டிக்கல் டிஸ்டன்ஸா எடுத்துக்க போறோம். ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு b × ஹைட், பேஸ் × ஹைட். இதை எப்படி கொடுப்பாங்க கொஸ்டின்ல அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், செங்குத்து உயரம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இதை நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் திரும்ப திரும்ப சொன்னேன் அப்படின்னா இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. parallelogram, இணைகரத்துடைய ஆங்கிள கோணத்தை சமமாக்கணும் அப்படின்னா அது என்ன வடிவமா மாறும், செவ்வகமா மாறும், ரெக்டாங்கிளா மாறும். ஓகேங்களா. இது ஸ்டேட்மெண்ட்டா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல நமக்கு ஸ்ட்ரைட்டா அப்படியே வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஏரியா ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு பாருங்களேன். ஏரியா ஆஃப் a parallelogram whose base is 10 meter and height 7 meter. 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைகரத்தின் பரப்பு, இணைகரம் parallelogram தெரிஞ்சிச்சா, அதனுடைய ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அதனுடைய ஏரியா ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், b × h தெரியும். இதுல பேஸ் 10ன்னு கொடுத்துட்டாங்க, ஹைட் 7ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பரப்பளவு என்னது 70 மீட்டர் ஸ்கொயர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 70 மீட்டர் ஸ்கொயர். இது என்னது, ரெண்டுமே மீட்டர் யூனிட்ல இருக்கு. ஸோ இது என்னது மீட்டர் ஸ்கொயர் யூனிட். சரிங்களா, கிளியரா. அடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு, பெரிமீட்டர் ஆஃப் a parallelogram whose adjacent sides are 6 மீட்டர் and 5 மீட்டர். parallelogram அடுத்தடுத்து பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு. இணைகரம் இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா. இதுல அடுத்தடுத்த பக்கம் தான் என்ன கொடுத்துட்டாங்க, 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர்னாலே சுற்றளவு தானே. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணா என்ன வரும், 6 + 5, இங்கே 6 5, ஸோ ட்வைஸ் ஆஃப் 6 + 5ன்னு தான் வரும். ஓகேங்களா. ஸோ 6 + 5 11, 11 × 2 22 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ தெரியுதுங்களா நம்ம ஏன் அங்கங்க ஏரியானா என்ன, சுற்றளவுனா என்னன்னு டெஃபினிஷன் கொடுத்தோன்னு.
இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைட்டா சில இடத்துல ஃபார்முலா இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சுற்றளவு என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. பேஸ் ஆஃப் அ parallelogram with area is 52 centimeter square and height 4 centimeter is 52 சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் அடிப்பக்கம் அளவு. parallelogram இணைகரம் தெரிஞ்சிச்சு, அடிப்பக்க அளவு பேஸ் தான் கேட்டிருக்காங்க. உயரம் என்ன கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு பரப்பளவு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 52 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ஏரியா ஃபார்முலா என்ன தெரியும், பி இன்ட்டு ஹெச்ன்னு தெரியும். இப்போ பி தான் வந்து கேள்வியில கேட்டிருக்காங்க, ஹெச் 4ன்னு தெரியும். ஸோ பி ஈக்குவல் டு 52/4 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 1ல் 4 மிச்சம் 1, ஸோ 13 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 13 சென்டிமீட்டர் தான் ஆப்ஷன். சரிங்களா? இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்தது தாங்க. இது வரைக்கும் நமக்கு இணைகரம் parallelogramல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த ராம்பஸ் சாய் சதுரம்னு ஒன்று இருக்கும், இதுக்கு அடுத்து பார்ப்போம். அதுல இருந்து தான் கேள்வி கேட்குறாங்க, இணைகரத்துல இருந்து மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது. பட் நம்ம அந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் பொழுது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம போன நேத்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தோம் இல்லையா, ஃபார்முலா இல்லாம, அதே டைப் தான் இணைகரம்ன்றதுனால இங்க நம்ம சேர்த்துருக்கோம், அவ்வளவுதான். இங்க என்னது, நம்ம ஒரிஜினலா ஏரியாவை எப்படி எடுத்துப்போம், 100ன்னு எடுத்துப்போம். இப்போ அதுல ஒரு பக்கத்தை என்ன பண்றாங்க, 2 மடங்கு ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2. இன்னொரு பக்கத்தை என்ன பண்றாங்க, உயரத்தை பாதி ஆக்குறாங்க. ஸோ 1/2. இப்போ என்ன ஆகும், இது 2 அடிபட்டுட்டு திரும்பியும் நமக்கு அதே 100 தான் ஏரியாவா இருக்கும். ஸோ இப்போ என்ன அர்த்தம், இது மாற்றம் இல்லை, எதுவுமே மாறல, ரிமைன்ஸ் த சேம். அதுதான் வந்து ஆன்சர், மாறாது அப்படின்றதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ கிளியரா? நெக்ஸ்ட் போலாங்களா. ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உயரம் இணைகரம் சொல்லிட்டாங்க, அதனோட உயரம் 8 சென்டிமீட்டர், அதன் அடிப்பக்கம் பி என்னது உயரத்தை போல 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்னது, பி இன்ட்டு ஹெச். பிக்கு 3Hன்னு போடலாம், ஹெச் 8 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ பிக்கு 3Hக்கு பதிலாக 3 × 8ன்னு போடுறேன், திரும்ப இந்த ஹெச்சுக்கு 8ன்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ 8 8s are 64, 3 × 64 திரும்ப பண்றப்போ என்ன வரும், 12 1 192. என்ன யூனிட், சென்டிமீட்டர் ஸ்கொயர். 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எங்க இருக்கு பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நமக்கு ஒன்று ஏ இல்லை பிஹெச் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்குற மாதிரி தான் இருக்கும் இணைகரத்தில். இதுக்கு மேலே நமக்கு இணைகரத்தில் கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து பாருங்க, ராம்பஸ் சாய் சதுரம். ஓகேங்களா? இப்போ நம்ம இணைகரம் parallelogram நம்ம என்ன சொன்னோம், செவ்வகம் ரெக்டாங்கிள நம்ம செங்கோணமா இல்லாம ரைட் ஆங்கிளா இல்லாம சாய்ச்சிட்டா நமக்கு என்ன ஆயிடும், parallelogram மாறிடும்னு சொன்னோமா. அதே தான் இங்க என்னது, சதுரம் இருக்கு இல்லைங்களா, இந்த சதுரத்தை இந்த செங்கோணம் 90 டிகிரியா இல்லாம அதை நம்ம சாய்ச்சிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும், சாய் சதுரமா கிடைச்சிரும், ராம்பஸா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ராம்பஸா கிடைச்சிரும். ஆனா இந்த parallelogram-க்கும் ராம்பஸ் சாய் சதுரத்துக்கும் என்ன ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. என்ன ரிலேஷன் அப்படின்னா, இத அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், சைட்ஸ பக்கங்களை ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு என்னவாயிடும், சாய் சதுரமா மாறிடும். புரியுதுங்களா? சாய் சதுரமா மாறிடும். இப்போ கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2 பாயிண்டா எழுதிக்கோங்க. ஒன்னு எப்படி எழுதிக்கோங்க அப்படின்னா, parallelogram-ஆல இணைகரத்தால ரெக்டாங்கிளா மாற முடியும், செவ்வகமா மாற முடியும். எப்ப மாற முடியும், இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 ஆங்கிள், இந்த 4 ஆங்கிள சமமா மாத்தணும் அப்படின்னா நம்மளுடைய parallelogram ரெக்டாங்கிளா மாறும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய parallelogram ராம்பஸா மாறும், சாய் சதுரமா மாறும். எப்போ அப்படின்னா, இந்த 4 சைடு இருக்குங்க இல்லைங்க, 4 பக்கம், அந்த 4 சைடை ஈக்குவலா மாத்தணும்னா அது ராம்பஸா சாய் சதுரமா மாறும். இது நம்மளுடைய ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா?
மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, ராம்பஸ் சாய் சதுரம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஆங்கிள் ஈக்குவலாக ஆக்கணும் அப்படின்னா நமக்கு என்னவாயிடும், ஸ்கொயராக மாறிடும். ஆங்கிள் ஈக்குவலாக மாற்றினா, கோணத்தை சமமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு சாய் சதுரம் சதுரமாக மாறிடும். இது மூணாவது பாயிண்ட். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மென்சுரேஷனில் கேட்குறாங்கங்க, அதனால தான் சொல்கிறோம். நீங்கள் இதை நோட்டில் எழுதிக்கோங்க. சரிங்களா? சம்மு ஃபார்முலான்னு எழுதிப்பீங்களா, அது கீழே NOTE நோட்டுனே போட்டுட்டு இதை ஒரு 3 பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நமக்கு ராம்பஸுடைய ஏரியா, பரப்பளவு, சாய் சதுரத்துடைய பரப்பளவு. இங்கே நமக்கு இங்கே சதுரத்தில் நம்ம என்ன சொன்னோம், இங்கே நம்மளுடைய டயக்னல் மூளை விட்டம் சமம்னு சொன்னோம். இங்கே நமக்கு மூளை விட்டம் சமம் கிடையாதுங்க. அந்த மூளை விட்டம் வச்சு தான் நமக்கு ஃபார்முலாவே இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ½ இன்ட்டு ஃபர்ஸ்ட் டயக்னல் இன்ட்டு செகண்ட் டயக்னல். முதல் மூளை விட்டம், இரண்டாவது மூளை விட்டம். இதுதான் நம்மளுடைய சாய் சதுரத்துடைய பரப்பளவு ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபார்முலா பேரலோகிராம், சாய் சதுரம், இன்னும் அடுத்து இன்னும் 2 பார்ப்போம், ட்ரபீசியம், நாற்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழியே இல்லைங்க. நீங்க இந்த மென்சுரேஷன் அளவியலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஞாபகம் வச்சுதாங்க ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. கொஸ்டின்குள்ள போறப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இதுலயும் நமக்கு ஸ்ட்ரைட்டா அந்த ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ற மாதிரி தாங்க இருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வித் சைடு 4 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 3 சென்டிமீட்டர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு. சாய் சதுரத்துடைய ஏரியா தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இங்க நமக்கு சாய் சதுரத்துடைய ஃபார்முலா படி பார்த்தோம்னா நமக்கு டயக்னல் D1 D2 தான் கொடுத்துருங்க. ஆனா நமக்கு அப்படி கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பக்கம் உயரம் அப்படின்னு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, பேரலோகிராம், ராம்பஸ்ன்றது ஒரு பேரலோகிராம் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? சாய் சதுரம் என்பது இணைகரத்தின் ஒரு வகைப்பாடு அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ நீங்க இங்க B/H அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏரியாக்காக. ஓகேங்களா? B/H அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ A என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இங்க நான் பக்கம்னால A போட்டேன், பேஸ் தான் இது, இங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இன்ட்டு ஹைட் 3. ஸோ இதனுடைய பரப்பளவு என்னது, 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் 3ல இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து போலாங்களா? அடுத்து பாருங்க, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வென் போத் டயக்னல்ஸ் மெஷரிங் 8 சென்டிமீட்டர். 2 மூலை விட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. இங்க என்னது, டயக்னல் 2 மூலை விட்டம் இருக்கு, அதனுடைய அளவு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு சாய் சதுரத்துடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ டயக்னல் கொடுத்துட்டாங்கன்னா என்னது ஃபார்முலா, ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2ங்களா. ஸோ இதை ½ இன்ட்டு 8 இன்ட்டு 8ன்னு எழுதலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4ன்னு வருமா, 8 4s are 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எந்த ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஏரியா ஃபார்முலா படி தான் கேட்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 4 இதோட ஏரியாவை கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. பேரலோகிராம், ராம்பஸ், நாற்கரம், குவாட்ரிலேட்டர், ட்ரபீசியம்னு அடுத்து ஒன்று வரும், சரிவகம். இந்த 4உடைய ஃபார்முலாவையும் குழப்புவீங்க. அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, அடுத்து பரப்பளவு 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் ஒரு மூலை விட்டம் அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலை விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு டயக்னல் கொடுத்துட்டாங்க. ஒரு டயக்னல் என்ன கொடுத்துருக்காங்க, 32 சென்டிமீட்டர். ஏரியா கொடுத்துட்டாங்க 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டு அடுத்த டயக்னல் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ராம்பஸ்னா என்னது, சதுரத்துல எல்லா டயக்னலும் ஈக்குவலா இருக்கும். ஆனா ராம்பஸ் சாய் சதுரத்துல டயக்னல் ஈக்குவலா இருக்காது. ஸோ அதை வச்சுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏரியாவை. அப்போ ஏரியா என்னது, ½ ஆஃப் D1 இன்ட்டு D2. இதுல ஒரு D1 32, D2 தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, 2வது வாய்ப்பாடுல 16ன்னு வரும். ஓகேங்களா? இதை திரும்ப 2வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா 8, இங்க 64. 8வது வாய்ப்பாடுல அடிச்சா இங்க என்ன வரும், 8 அப்படின்னு வரும். ஸோ D2 என்னது, 8 சென்டிமீட்டர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, 2வது ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பரப்பளவு 96 சென்டிமீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உயரம், ஹைட் ஆஃப் அ ராம்பஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. அதனுடைய ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 96
மீட்டர் ஸ்கொயர். சைடு என்ன கொடுத்துட்டாங்க 24 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க சாய் சதுரத்தின் உயரம். நம்ம என்னது பி இன்ட்டு ஹெச் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஏரியா 96, பி என்ன தெரியும் 24ன்னு நமக்கு தெரியுங்களா. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம். 12ஆம் வாய்ப்பால் அடிச்சோன்னா இங்கே 2 இங்கே 8ன்னு வரும். திரும்ப இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சோன்னா 4. ஸோ உயரம் என்னவாயிடும் 4 சென்டிமீட்டர் ஆயிடும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு 4 மீட்டர், இங்கே மீட்டரில் இருக்கு. ஸோ 4 மீட்டர் தான் ஆன்சர். ஓகேங்களா, கிளியரா. பரப்பளவு பக்க அளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சாய் சதுரத்தின் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பி இன்ட்டு ஹெச் ஃபார்முலாவும் நம்ம போட்டுக்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, சாய் சதுரம் இதுல நமக்கு டயக்னல்ல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நம்மளுடைய டயக்னல். இது என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னு பாருங்க 90 டிகிரியில தான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இடையே உள்ள கோணம் அப்படின்ட்டாங்க. ஸோ எவ்வளோ ஆங்கிள் 90 டிகிரி. சரிங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பார்க்க போகிறது நம்ம ட்ரபீசியம் சரிவகம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சரிவகத்தில் என்ன அப்படின்னா நம்ம பேரலலோகிராம் பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு ரெக்டாங்கிள அப்படியே சாய்ச்ச மாதிரி இருந்துச்சா. ஓகேங்களா, இப்போ இந்த சரிவகத்தில் நமக்கு ரெக்டாங்குலரை சாய்ச்சா என்ன ஆகும் ஆப்போசிட் சைடு எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும். அப்போ பேரலோகிராம்ல இதுதான் கண்டிஷன், எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும். ஆனா சரிவகத்துல நமக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம் கிடையாது. எதிரெதிர் பக்கங்கள் வந்து வேற வேறையா தான் இருக்கும். சரிங்களா, இதுதான் பேரலோகிராமுக்கும் ட்ரபீசியமுக்கும் இருக்கிற வித்தியாசம். ட்ரபீசியம் சரிவகம் அப்படின்னா என்னது எந்த பக்கமுமே வந்து நமக்கு ஈக்குவலாவே இருக்காது. சரிங்களா, இப்போ நம்ம இந்த எந்த பக்கமுமே ஈக்குவலா இருக்காது. ஸோ நமக்கு என்ன தெரியணும் 2 டிஸ்டன்ஸ் தெரியணும். ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல் தெரியணும். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இங்கே நமக்கு செங்குத்து உயரம் ஹெச் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு ஈக்குவலா இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் சராசரி உயரம் எடுக்க போறோம். ஸோ சராசரி உயரம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்னது a+b/2. அப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஹெச். இதுதான் நம்மளுடைய ஏரியாவுடைய ஃபார்முலாங்க. ஓகேங்களா, சரிவகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பக்கமுமே சமமா இருக்காது. ஸோ அதனால ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போறோம் சராசரி அப்படின்னு எடுத்துட்டு அதை வெர்டிக்கல் டிஸ்டன்ஸோட மல்டிப்ளை பண்ண போறோம். இதுதான் பரப்பளவுடைய ஃபார்முலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டரும் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகம்னா ட்ரபீசாய்டுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க உயரம் 5 சென்டிமீட்டர், ஹெச் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டரும் 10 சென்டிமீட்டரும் அப்படின்ட்டாங்க. இணை பக்கங்கள் பேரலல் சைட்ஸ். ஓகேங்களா, இதனுடைய அளவு தான் ஒரு சைடு என்ன கொடுத்துருக்காங்க 8னும் இன்னொரு சைடு 10 சென்டிமீட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்க்கு ஆவரேஜ் எடுக்கும். ஸோ a+b/2 × h இதுதான் நம்மளுடைய பரப்பளவு ஃபார்முலா. a+b என்னது 10 + 8 18, 18/2 9, 9 × 5 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அங்கே நம்மளுடைய ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நமக்கு முக்கியமா வித்தியாசமான டைப் இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம் இதெல்லாம் தாங்க வித்தியாசமா இருக்கும். இப்போ கடைசியா நம்ம பார்க்குற இந்த 4க்கும் ஒரே ஃபார்முலா தான் ஏரியா ஃபார்முலா. அதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா, இங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பரப்பளவு 140 சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் 10ம் கொண்ட சரிவகத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. சரிவகம் ட்ரபீசாய்டு அதனுடைய உயரம் ஹெச் தான் கேட்டிருக்காங்க. இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் a+b என்னன்னு கொடுத்துட்டாங்க 10ன்னு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க ஏரியா 140 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் a+b/2 × h அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் தான் 10. ஸோ இந்த a+b தான் 10. 10/2 என்னது 5 × ஹைட் தான் நமக்கு தெரியாது = 140. இது 5ஆம் வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும் 2ல் 10 மிச்சம் 4 ஸோ 8. ஹெச் என்னங்க கிடைக்கும் 28 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க 28 மீட்டர். இங்க சென்டிமீட்டர் இல்லைங்க 28 மீட்டர்.
4th ஆப்ஷன் தான். சரிங்களா? ஏன்னா நமக்கு கொடுத்தது எல்லாமே மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ல கொடுக்கல. ஸோ அதனால இங்க ஆப்ஷன்லையும் மீட்டர் தான், 28 மீட்டர் தான் ஆன்சர். நீங்க இங்க என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா a + b 10ன்னு எடுக்காம இங்க மொத்தமா a + b/2 10ன்னு எடுப்பீங்க. எடுத்துட்டு 14ன்னு ஆன்சர் போடுவீங்க. அப்படி போடக்கூடாது. சரிங்களா? அளவுகளின் கூடுதல்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சராசரின்னு கொடுக்கல. ஓகேங்களா? கிளியரா? அடுத்து லாஸ்ட் நம்ம பார்க்க போற வடிவம் இதாங்க, குவாட்ரிலேட்டர், நாற்கரம். சரிவகத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இணை பக்கங்கள் வந்து என்னவா இருக்காது, சமமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் சராசரி எடுத்தோம் இல்லைங்களா? இங்க என்னது, நம்ம ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் d, இது வந்து சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய உயரம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வித்தியாசமா இருக்கும். ஸோ இங்க என்ன பண்ண போறோம், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜ் எடுக்க போறோம். ஸோ d × h1 + h2/2, இதுதான் நம்மளுடைய குவாட்ரிலேட்டர், நாற்கரத்துடைய ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரே ஒரு டைம் ஒரு எக்ஸாம்ல மட்டும் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு வீட்டு மனையானது நாற்கர வடிவில் உள்ளது. ஓகேவா? குவாட்ரிலேட்டர் ஷேப்ல இருக்கு. அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 100 மீட்டர். மூலைவிட்டத்தின் எதிரெதிர் பக்கங்கள் உள்ள முனைகள் இரண்டும் மூலைவிட்டத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருப்பின் மனையின் பரப்பு யாது அப்படிட்டாங்க. மூலைவிட்டத்தின் நீளம் 100 மீட்டர், அதாவது டயக்னல் 100 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள முனைகள் இரண்டும் மூலைவிட்டத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருப்பின் அப்படின்ட்டாங்க. இதுதான் எதிரெதிர் பக்கம், இதுல இருக்கிற இந்த உயரம் 50 மீட்டர் தொலைவு அப்படின்ட்டாங்க. ஸோ இது 50 50 அப்படின்றது தான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னது, நமக்கு h1 50, h2 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டு மூலை விட்டத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருந்து இருப்பின் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் இந்த ரெண்டு மூலை விட்டத்தின் தொலைவு. இதுதானே மூலை விட்டம். ஓகேங்களா? இதுதானே மூளை. இதுல இருந்து இந்த தொலைவு தான் என்னது, 50 மீட்டர். இதுல இருந்து இங்க என்னது 50, எதிரெதிர் பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 50 50 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ h1 50, h2 50. நமக்கு பரப்பு தானே கேட்டிருக்காங்க, ஏரியா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சராசரி எடுக்கணும். ஸோ 50 + 50/2 × 100 அப்படின்னு வரும். சரிங்களா? இது ரெண்டையும் அடிச்சோன்னா என்ன வரும், 50ன்னு வரும். இது என்னது, 50 + 50 100, 100 × 50. அப்போ என்ன ஆன்சர் வந்துடும், 5000. 5000 என்ன யூனிட்ல இருக்கு, மீட்டர்ல இருக்கு. ஸோ மீட்டர் ஸ்கொயர். எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இது வரைக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்கல, ஒரே ஒரு டைப்ல மட்டும் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். நீங்க இந்த இப்போ பாருங்க, இதுல கம்பைன்டு ஷேப், ஒரு வடிவம் மட்டும் இல்லை, இதுல என்னது செவ்வகமும் இருக்கு, வட்டமும் இருக்கு. இந்த மாதிரி கம்பைன்டு ஷேப் சம்ஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்கல, குரூப் 1ல மெயின்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத நான் இந்த ஒரு சம்ல மட்டும் சொல்லிடுறேன். மற்றபடி இதுல நீங்க நிறைய டைப் சம் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தெளிவா எல்லாத்துடைய ஃபார்முலாஸையும் நீட்டா எழுதி வச்சுக்கோங்க, டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நமக்கு இதுல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா 2 கொஸ்டின் வருது. சப்போஸ் இந்த வாட்டி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்றது, அதனால தெளிவா ஃபார்முலா மட்டும் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்மோட நம்ம இந்த கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நிழலிட்ட பகுதியின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. இந்த ஷேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய சுற்றளவு பெரிமீட்டரும் பரப்பளவும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சுற்றளவு பார்த்துருவோமா. சுற்றளவு என்னது, இங்க இது செவ்வகம். ஓகேங்களா? ஆனா செவ்வகம் தான், ஆனா உள்ள இருக்கிற இந்த 2 டிஸ்டன்ஸை கணக்குல எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்க என்னது, செவ்வகத்துடைய பரப்பளவு சுற்றளவு ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த செவ்வகத்துக்கு சுற்றளவு என்னது, 4 + 4 8 பிளஸ் இப்போ இங்க என்னது, இதோட சுற்றளவு, இது ஒரு அரை வட்டம், இது ஒரு அரை வட்டமா, ரெண்டத்தையும் சேர்த்துட்டா என்னவாயிடும், முழு வட்டம் ஆயிடும். முழு வட்டத்தோட சுற்றளவு நமக்கு என்ன தெரியும், πr, 2πr அப்படின்னு தெரியுங்களா? ஓகேங்களா? 2πrன்னு தெரியும். பைக்கு வேல்யூ தெரியும். 6 இங்க என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இங்க 2 சென்டிமீட்டர்னு கொடுத்தது விட்டம் தான் வரும். இந்த வட்டத்துடைய விட்டம் தான் இந்த 2 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் வேணும்னா என்னது, 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ 8 + 2 × 22/7 × 1ன்னு வரும். ஓகேங்களா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா 14.28 சம்திங் வரும். ஓகேங்களா?
ஸோ இந்த பெரிமீட்டர் 2 ஆப்ஷன்ல இருக்கு. இந்த பெரிமீட்டர் வச்சு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அடுத்து என்னது? பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு ஏரியா வேணும்னா என்னது? ஃபர்ஸ்ட் இது ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடுமா? ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா வேணும்னா 4 × 2 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? 4 × 2 பிளஸ் இந்த 2 அரை வட்டத்தையும் சேர்த்தா நமக்கு முழு வட்டம் ஆயிடும். ஸோ பை r². r என்னது நமக்கு 1. ஸோ 22/7 × 1 அப்படின்னு வரும். 4 2 சார் இங்கே என்னது 8. 8 + 22/7 வரும். 8 7 சார் என்னது நமக்கு 56. 56 + 22/7 என்ன வரும்னு சொல்லுங்க? 78/7 வருங்களா? ஓகேங்களா? ஸோ இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். 11.10 திரும்ப 1ல 7 திரும்ப 30 வரும். 11.14 அப்படின்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் ஏல இருக்கு. இந்த மாதிரி நமக்கு கம்பைன் பண்ணி வேற வேற வடிவத்தை சேர்த்து கொடுத்துருந்தாலும் நமக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ ஏரியா 2D மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும், அளவியலை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த டைப்ஸே வந்து போதுமானது. அடிஷ்னலாக உங்களுக்கு சம்ஸ் வேணும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மிஷன் 100ல் இருக்கிற சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த சாட்டர்டே வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும் நோக்கம் ஆப்ல. மேக்ஸிமம் நம்ம கொஷின்ஸ் எரர் இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணலாம். சரிங்க? ஸோ மறக்காம டெஸ்ட் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு மேக்ஸ் இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ சண்டே லைவ் டிஸ்கஷனுக்கும் மறக்காம வாங்க. அப்போதான் நம்ம சால்வ் பண்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்த ஸ்டெப்ல நீங்க எங்க லாக் ஆகுறீங்கன்றதையும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ அந்த தப்புல இருந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணி வெளியில வரலாம் அப்படின்றதும் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அளவியல்ல 3D டைப் வால்யூம் கன அளவு வச்சு தான் பார்ப்போம். இந்த வீக் நம்ம இந்த ஏரியா 2Dயோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.